வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல நீட் ரிசல்ட் 2026 அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்தியால இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸு, அந்த மெடிக்கல் சீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சீட்ஸ் கிடைக்கும், சீட்ஸ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,36,939 சீட். இது போக எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரி ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல ஒரு 3000 சீட்டு, டோட்டலா ஒரு 1,40,000 சீட் இருக்கு. இது போக அடிஷ்னலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 புது மெடிக்கல் காலேஜ் வருது. கிட்டத்தட்ட அதுல ஒரு 7 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு 18 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வருது. அதுல ஒரு 9,911 சீட் இருக்கு. இந்த டோட்டல் சீட்டை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று கவர்மெண்ட் சீட்ஸ், அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், ஆல் இண்டியா கோட்டோ, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் இது எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியாகவும், இன்னொரு கேட்டகரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி இப்படின்னு சொல்லி பெய்டு சீட்டு, கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தோம் அப்படின்னா டோட்டலாக கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் 63,296 சீட் இருக்கு. மொத்தமாக 441 கவர்மெண்ட் காலேஜில் 73,643 சீட் இருக்கு. மொத்தமாக 382 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல. இந்த சீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒன்று நான் மார்க் அதிகமாக வச்சிருக்கேன், என்னால் பணம் கம்மியாக தான் கட்ட முடியும். இன்னொரு கேட்டகரி என்னன்னா, நான் மார்க் அதிகமாக வச்சிருக்கேன், எனக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை. மூணாவது கேட்டகரி என்னன்னா, என்கிட்ட மார்க் மீடியமான மார்க் தான் இருக்கு, என்னால் பெருசா பணம் கட்ட முடியாது. இன்னொரு கேட்டகரி, எனக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. இன்னொரு கேட்டகரி, எனக்கு மார்க்கு கம்மியா இருக்கு, பணமும் கம்மியா இருக்கு அப்படிங்கிற இப்படி 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இதுல மார்க் நிறைய இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அவன் பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் மார்க் நிறைய இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பா சீட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மோர் தேன் 500 மார்க்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அந்த ஸ்டேட்லயோ அல்ல ஆல் இண்டியா கோட்டாவிலையோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைச்சிரும். அப்போ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள் மட்டுமே. அவங்களோட ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாம் சேர்த்தா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சத்துக்குள்ள அவங்களோட பட்ஜெட் முடிஞ்சிடும். இப்போ டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் அதிகபட்சம் அவங்களுக்கு வரும் டோட்டலாக அந்த கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கக்கூடிய சீட்ஸுக்கு. சப்போஸ் அவரோட மார்க் ஒரு 500க்கு கீழே இருக்கு அப்படின்னா அவருக்கு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 450க்கு மேல 500 அந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஸ்டேட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல. இப்ப இந்த கேட்டகரியில ஒருத்தருக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா அவரோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து ஒரு 17 லட்சம் ரூபாய் வந்தா கூட அவரோட டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். ஆனா அந்த 450 மார்க் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த 80 லட்சம் ரூபாய் அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா அவங்களுக்கு சீட் கிடைச்சும் அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா ஜாயின் பண்ணி அந்த எம்பிபிஎஸ் சீட்டை எடுத்து படிக்க முடியாது. அப்போ சீட்ஸ் இல்லாதவங்க என்ன செய்யணும்? அமௌண்ட்டை பே பண்ண முடியாத 400 சொச்ச மார்க்குக்கு மேலே இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க நேரடியாக ரிப்பீட் போய் நெக்ஸ்ட் இயர் ஏன்னா 450 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு திரும்ப ஒரு வருஷம் படித்து ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 100லேருந்து 150 மார்க் அதிகமாக அவங்களால எடுக்க முடியும். இதே டெம்போவில் படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க தாராளமாக ரிப்பீட் போகலாம். பட் ஒரு 300 மார்க் எடுக்க 300க்கு கீழே எடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிப்பீட்டுங்கிற ஆப்ஷனை தயவு செஞ்சு தவிர்த்தரணும். ஏன் அப்படின்னா நீங்கள் 300-350 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி ரிப்பீட் போனால் ஒரு 100 மார்க் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒரு 450 வரும். அப்பையும் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியாத சூழலில் திரும்பவும் இன்னொரு வருஷம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிரும். ஸோ நிறைய ரிப்பீட் போக போக உங்களுக்கு உங்களோட கிராஜுவேஷனை முடிக்கிறதுக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27-28 வயசு கிட்டக்க ஆயிரும். அப்போ நம்ம பிஜி படிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாறிடும். சரிங்களா? அடுத்து 3வது கேட்டகரி, என்கிட்ட மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில அப்படின்னா இப்போ 250 மார்க் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குதுன்னா அப்ராக்சிமேட்டாக இன்னைக்கு தேதியில் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து என்எம்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் தான் எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. அதுவும் அதுக்கு கீழே ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் ஒரு 17 லட்ச ரூபா 18 லட்ச ரூபா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதுவும் போக உங்களுக்கு அதர் ஃபீஸஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்திங்கன்னா
கூட ஒரு 3,00,000 சேர்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி ஒரு 22,00,000 பட்ஜெட் இல்லாம நீங்க டீம்டு யுனிவர்சிட்டியில இன்னைக்கு தேதிக்கு என்ன செய்ய முடியாதுன்னா, படிக்க முடியாது. பட் உங்களுக்கு ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, டீம்டு யுனிவர்சிட்டியில நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும், எந்த ஸ்டேட்டுக்கும் டீம்டு யுனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா ஸ்டேட் கோட்டா அந்த மாரி இல்ல. ஸ்டேட் கோட்டால ஒரு ஸ்டேட்டும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் சீட் மட்டும் தான் அதர் ஸ்டேட்டுக்கு குடுக்குறாங்க. அப்ப அதுல நீங்க போட்டி போடுறது இன்னும் கடுமையா இருக்கும். பட் டீம்டு யுனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும், இது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு கீழ வர்றதுனால, சரிங்களா? இப்ப என்ட்ட மார்க் கம்மியா இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க, தயவு செஞ்சு நீங்க இந்த ரிப்பீட்ங்கிற ஆப்ஷனுக்கு போகாதீங்க. ஏன்னா 250 மார்க் எடுத்து நீங்க ரிப்பீட் பண்ணி, திரும்ப நீங்க அது வந்து 550 மார்க் எடுத்து அடுத்த வருஷம் காலேஜ்ல சேர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப என்ன பண்ணணும்? நான் டாக்டர் தான் சார் படிக்கணும். நீங்க தாராளமா என்ன செய்யலாம்? அப்ராட் போகலாம். மெடிக்கல் தான் படிக்கணும் அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ராட் போய் படிக்கலாம். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அல்ல அப்படின்னா, நீங்க இந்த எம்பிபிஎஸ்ங்கிற கோர்ஸ விட்டுட்டு, அலைடு கோர்சஸ் நீங்க படிக்கலாம். அலைடு ஹெல்த், அது போக பார்த்தீங்கன்னா, பிபிடி இருக்கு, பிஓடி கோர்சஸ் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட டாக்டருக்கு ஈக்குவலான கோர்சஸ் தான். நீங்க இந்த கோர்சஸ் எடுத்து படிச்சு, அதுலயும் மாஸ்டர் ஆகலாம். அதுலயும் பல லட்சங்கள் ஏர்ன் பண்றதுக்கான பல வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? இல்ல என்ட்ட வந்து அந்த அளவுக்கு கூட என்னால என்ன செய்ய முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாது. நீங்க விட்டுட்டு வேற ஒரு ஆப்ஷன் தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திரும்ப திரும்ப நான் மெடிக்கல் கனவுலயே இருக்கேன். நான் ரிப்பீட் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு 2 தடவ, 3 தடவ, 4 தடவ ரிப்பீட் படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்க இயர வேஸ்ட் பண்ணாதீங்க. இயர் வேஸ்ட் பண்றது திரும்ப வந்து காலம் வந்து திரும்ப கிடைக்காது. டைம்ங்கிறது ஒரு தடவ போயிருச்சு அப்படின்னா, திரும்ப கிடைக்காது. மார்க் நெறையா இருக்கு. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதுன்னா, நீங்க தாராளமா கவர்மெண்ட் காலேஜ் படிங்க. இல்ல மார்க் வந்து ஒரு பார்டர்ல இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும் அப்படின்றவங்க, தாராளமா ரிப்பீட் போங்க. ரிப்பீட் போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த செஷன்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு வந்து ஒரு 10, 15 லட்ச ரூவா என்னால ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க தாராளமா மார்க் இருந்துச்சுன்னா, 450க்கு மேல இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்டேட் கோட்டா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். நீங்க ஸ்டேட் கோட்டால சேர்ந்து படிக்கலாம். இல்ல சார் எனக்கு பணம் பிரச்சனை இல்ல. எனக்கு கண்டிப்பா சீட் வேணும்னா, நீங்க தாராளமா டீம்டு அப்ளை பண்ணுங்க. 250 மார்க்குக்கு மேல இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா டீம்டுல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கரெக்ட்டா லாஜிக்கா போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகிரும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் கேட்டகரி. என்ட்ட மார்க்கும் இல்ல சார். ஆனா வந்து எனக்கு பணமும் இல்ல சார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா, நீங்க அப்ராட்ல போய் மெடிக்கல் படிக்கிறது தான். இல்ல அப்படின்னா, மெடிக்கல் கனவ விட்டுட்டு நீங்க வேற கோர்சஸ் போய் படிக்கிறது. ரைட்டுங்களா? ஒரு 400 மார்க் வச்சிருக்கீங்க. என்னால அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது. ஆனாலும் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு வேற டாக்டரா இருக்கு. என்னன்னா, சித்தா டாக்டர் ஆகலாம், ஹோமியோபதி டாக்டர் ஆகலாம், யுனானி டாக்டர் ஆகலாம், ஆயுர்வேதிக் டாக்டர் ஆகலாம். இதுக்கெல்லாம் நெறைய அல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்ல சேர்ந்து படிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டு வருது. அதுக்கான பேஷண்ட்ஸும் அதிகமாயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கோர்சஸ் நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம். அதுலயும் பிஜி இருக்கு, எம்எஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லா ஏர்ன் பண்ணவும் முடியும். இன்னைக்கு தேதிக்கு அல்டர்னேட்டிவ் மெடிசின் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா மக்கள் மத்தியில வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது முற்றிலுமா நோய குணமாக்கணும்னா, அதுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் மெடிசின் தான் ஒரு சரியான தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில பரவிட்டு இருக்கு. தாராளமா நீங்க அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் எடுத்து படிக்கலாம். இல்ல இருக்கிற கம்மியான அமௌண்ட்ட வச்சு நான் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னா, உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அப்ராட் மட்டும் தான். நம்ம அடுத்த வீடியோல என்ன செய்ய போறோம்னா, அப்ராட் போறதுக்கான என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? அப்ராட்ல படிச்சுட்டு வரும்போது என்னென்னலாம் செய்யணும்? அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது முக்கியமான டாபிக்க பத்தி பேசணும் அப்படின்னா, நீங்க தாராளமா அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத பத்தியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.